வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம், மார்கழி மாதத்தில் 6ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி தேய்பிறை, ஷஷ்டி, பிற்பகல் 2:46 வரை, அதன் பின் சப்தமி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று கரிநாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் கால பைரவர் வழிபாடு. தேய்பிறை இஷ்டமி, கால பைரவர் வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் மூலம் ஜாதகம் சொல்லப்படும் சர்வீஸ் உண்டு. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கணித்து நம்ம ஆன்லைனில் பலன் சொல்கிறோம். திருக்கணிதம் வாக்கியம் முறையில் சிங்கிள் பேஜ் ஹாரோஸ்கோப் அல்லது புத்தக வடிவில் ஜாதகம் போட்டு நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுபவர்கள் நம்மளை அணுகலாம். உங்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்காக நேரம் குறித்து கொடுக்கறது, நாள் குறித்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம செய்கிறோம். குறிப்பாக சிசேரியனுக்கு நம்ம டேட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான தினம், நல்ல நாள். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாள். 9ஆம் இடத்தில் சூரிய பகவான். சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 குடைய கிரகம். அவர் இப்போது 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 5, 9 குடையவர்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலே அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம்னு அர்த்தம். 9 குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, சுகஸ்தான அதிபதி 5ஆம் இடத்துல. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். வெற்றிக்கான நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2, 5 குடைய கிரகம் 7ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுவது சிறப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண யோகம் உண்டு. நண்பர்களால் உதவி உண்டு. நண்பர்களுக்கு உங்களால் நன்மை, உங்களால் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை. புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பயணம் உண்டு. பயணத்தால் நன்மை உண்டு. நல்ல செய்திகள் வந்து சேரும். காதிற்கு தேவையான நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் வரும். வர்த்தகம் நன்றாக நடக்கும். உத்தியோகம் சீராக இருக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். பண வரவுக்குரிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான பலன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதும் சிறப்பு. திருமணம் கைகூடும். திருமண வரன் அமையும். திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் அமையும். அதுதான் ஒரு முக்கியம். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும்
உங்களுடைய தகுதி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஆசை எண்ணங்கள் ஏற்ற வாரியாக இப்போ வரன் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2, 11 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 4 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 4 கூடிய கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, இது எல்லாமே ஒரு சிறப்பான பலன். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விசேஷமான பலன். அதாவது 12 கூடிய கிரகம் ராசிக்குள் அமர்ந்திருப்பது. ஸோ ஏதோ ஒரு திட்டமிட்ட காரியங்கள், அதாவது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு காரியமோ, அல்லது சில பேருக்கு ஒரு வெளியூர் ஏதோ ஒரு பயணத்திற்காக நீங்கள் போட்ட திட்டங்களுக்கு இப்போ நல்ல நேரம் பிறக்கும். இப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்குற கண்ட்ரிக்கு விசா கிடைக்கும், போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மை, பயணம் வெற்றியடையும். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் இப்போ இனிதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான நேரம், நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. சற்று வழக்கத்தை விட அதிகமான செலவுகள் ஏற்படலாம். நல்ல செலவுகளாக இருக்கும், பிடித்தமான செலவுகளாக இருக்கும். யோசித்து செய்ய வேண்டிய காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக செஞ்சு அதில் ஒரு நேர்த்தியாக வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பயணம் வெற்றியடையும். பயணத்தால் நன்மை உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். தொழிலில் ஒரு பெரிய கணிசமான லாபத்தை பெறக்கூடிய நேரம். அதில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது அதிக லாபங்கள் உண்டு. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல. அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். வெற்றிக்கான ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் தன லாபங்கள் பன்மடங்கு உண்டு. யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்தில், 9 கூடிய கிரகம் 10ஆம் இடத்தில், 10 கூடிய கிரகம் 2ஆம் இடத்தில், 2 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில், 7ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் சுக்கிரன், அவர் 3ஆம் இடத்தில், 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது. இப்படி கிரகங்கள் எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் இருக்குது. சிறப்பான யோகமான நலமான வளமான நல்ல நாள். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு பலிதமாகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது. 12 கூடிய கிரகம் 8ஆம் இடம் சென்றதால் நன்மை. ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு செல்வதால் யோகம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான பலன். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். ஆடம்பரமான பொருட்கள் வரும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இது. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் தடையின்றி அந்த காரியம் நடக்கும். வெற்றிக்கான நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு அதை செய்ய வேண்டும். 8ஆம் இடத்து சந்திரன் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். மன ரீதியான குழப்பத்தை கொடுக்கலாம், மறதியை கொடுக்கலாம், உடல் உபாதையை கொடுக்கலாம். அதனால் நின்று நிதானமாக எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் யோசித்து செயலில் இறங்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. இன்றைக்கி தடாலடியாக முடிவெடுக்கக்கூடாது. யோசிக்க வேண்டும். யோசித்து செயலில் செய்ய வேண்டிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நண்பர்களால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். எங்கேயோ போகிற இடத்துல பழைய நண்பர்களை பார்க்கலாம். இல்லைனா ரொம்ப நாளாக டச் விட்டு போன நண்பர் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் உங்கள் கூட லிங்க் ஆகி உங்களை வந்து பார்க்கலாம், சந்திக்கலாம். பழைய நினைவுகளை அசை போடக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பலருக்கு ஏற்படும்.
கும்பராசியில் பிறந்த பலருக்கு ஏற்படலாம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உங்கள் மனைவி வழி வர்க்கத்தால், அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் வழி வர்க்கத்தாலும், அல்லது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வழி வர்க்கத்தாலோ இப்போது சில நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் நன்மை செய்யாத ஒரு கிரகம். மீனராசிக்காரர்களுக்கு 6க்குடைய கிரகம். 6க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தில் இருப்பது சில நன்மையை செய்யும். தீமை செய்யாதிருப்பதே நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். 11ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரனும் 3க்கும் 8க்கும் உடைய கிரகம். அப்போ அது ஒரு நன்மை செய்யாத கிரகம். அது 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10, 11ஆம் இடங்களில் இவ்விரு கிரகங்களும் அமர்ந்திருப்பது மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி இருப்பதும் ஒரு விதத்தில் நன்மை. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சுபிட்சமாக நடக்கும். தடையின்றி எல்லா காரியங்களும் நடக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மை உண்டு. பிள்ளைகளுக்கு உங்களால் யோகம். உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் யோகம். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நாள், நல்ல நாள்.